கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபை இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தட்டும். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆவியின் உதவியோடு நாம் கடந்து செல்கிறோம். ஓகே, பூரணம் என்கிற தலைப்பில் தொடர் சத்தியங்களை நாம் பார்த்துட்டு வரோம். இதில் ரட்சிப்பின் பூரணம், அதை தான் இந்த வருடம் முழுவதும், இந்த வருடம் ஆரம்பித்ததுலேருந்து நாம் பார்க்கிறோம். பூரணத்தில் சப்டைட்டில் ரட்சிப்பின் பூரணம். அந்த ரட்சிப்பின் பூரணத்தில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா அழைப்பை குறித்து பார்த்துட்டு வரோம். ரோமர் 8:29-30 மையமாக வைத்து எப்படி பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்னு இதுவரைக்கும் எத்தனாவது அழைப்பை பார்த்துட்டு இருக்கிறோம்? 6வது அழைப்பில் இருக்கிறோம். மொத்தம் 21 அழைப்பு, அதில் 6வது அழைப்பில் இருக்கிறோம். அப்போ 6வது அழைப்பு என்ன? 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறது. இந்த வசனத்தில் இருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம், அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரையும் புதிய ஏற்பாடில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா பிதா அழைத்திருக்கிறார். நமக்கு இரட்டை பொறுப்பு கொடுத்திருக்காருன்னு சொன்னேன். கடந்த வாரங்களில் பார்த்தோம். ஆசாரியன்னா என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியத்துவம் என்ன, சபைக்குள் வரும்போது, ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் நம்ம யார்? ஆசாரியர்கள். ஆராதனை முடிந்து உலகத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் நம்ம ராஜாக்கள். அப்போ இந்த 2 பொறுப்பையும் யார் உண்மையுத்தமாக செய்கிறோம்? உங்களே நீங்கள் கேள்வி கேளுங்க. சபைக்கு வந்தால் கூட ஓரளவு ஆராதனையெல்லாம் பண்ணிடுறீங்க, ஏன்னா அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். சபை முடிந்து வெளியே போனோன்னே உலகத்தில் அந்த வாரம் முழுவதும் எத்தனை பேர் ராஜாக்களாக வாழ்கிறீங்க? உங்களே கேட்டு பாருங்க. எத்தனை பேர் ராஜா என்ற அதிகாரம், ஆளுகை, வல்லமையை செயல்படுத்துறீங்க? அப்போ ஆசாரியன் என்று சொன்னால் போன வாரம் நம்ம பார்த்தோம், பலி செலுத்த வேண்டும். என்னென்ன பலின்னு பார்த்தோம். ஆசாரியனுடைய மிக முக்கியமான வேலை பலி செலுத்துறது. அடுத்தது ஆசாரியனுடைய மிக முக்கியமான வேலை பரிந்து பேசுதல். இன்டர்செஷன். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் நிற்கிற ஒரு பெரிய ஊழியம் தான் ஆசாரிய ஊழியம். மற்ற மக்களுக்காக என்ன செய்யணும்? பரிந்து ஜெபிக்கணும். இது ஆசாரியனுடைய மிக முக்கியமான வேலை. மோசே நடுவில் நின்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில். ஆண்டுச்சுரா, நீ விலகுன்னார். நீ கொஞ்சம் நகரேன், இந்த ஜனங்களை நான் எப்படி அழிக்கிறேன்னு மட்டும் பார். ஆனால் மோசே விடலை. நான் விடமாட்டேன் ஆண்டவரே. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்கள் கடவுளுக்கு இந்த ஜனங்களை உருப்படியாக நடத்த தரல, அதான் அழிச்சிட்டாருன்றவாங்க. அதனால் நீங்கள் அழிக்கக்கூடாதுன்னு திறப்பில் நின்னவர் மோசே. இன்டர்செஷன், பரிந்து பேசுதல். அப்போ ஒரு ஆசாரியன் சபைக்குள்ளே வர, நீங்கள் நானும் ஒரு ஆசாரியன் என்றால் எல்லாருக்காக வேண்டுதல் பண்ணணும். அல்லேலூயா. விண்ணப்பங்கள் பண்ணணும். அது என்ன வேண்டுதல் விண்ணப்பம்? அது ஒரு நாள் எடுக்கிறேன். போன வாரம் கிறிஸ்தவ கோயில் போயிருந்தப்போ மியமா சர்ச்சில் எடுத்தேன். ஜபம்னா என்ன, வேண்டுதல்னா என்ன, விண்ணப்பம்னா என்ன, 3 வேறு. ஆனால் எல்லாருமே ஒன்றுன்னு நினச்சிட்டு இருப்போம். அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண 3 எப்படி வேறையாக இருக்கிறது. ஆனால் 3ஐயும் செய்யணும். தெரிஞ்சால் தானே செய்ய முடியும். அது கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம செய்ய முடியும். அப்போ ஒரு ஆசாரியன் எப்பொழுது என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? ஜெபித்து கொண்டே இருக்கும், வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கும், விண்ணப்பங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கும். இது ஆசாரியனுடைய பங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆசாரியன் மிக முக்கியமாக
எப்பொழுதுமே தேவனோடு உறவிலே இருக்கணும். ஆசாரனுடைய அடுத்த பொறுப்பு என்ன? தேவனோடு உறவில் இருக்கணும். தேவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும். எங்கே போனாலும் தேவனை குறித்து அதிகமாக பேசுகிற ஆசாரிய உதடுகள் நமக்கு வேணும். வேதத்தை எங்கே தேடுவாங்களா ஜனங்கள்? ஆசாரியனுடைய உதடில் ஜனங்கள் வேதத்தை தேடுவாங்க. அப்போ ஆசாரியன் என்றால் வசனத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? வீட்டில் தோசை ஊற்றும் போதும் வசனம் வரணும், வாயில் துணி துவைக்கும் போதும் வசனம் வரணும், வேற வரக்கூடாது, வசனம்தான் வரணும். அப்போ தான் நீங்கள் ஆசாரியர்கள். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜாக்கள்னா எப்படி இருப்பாங்க, ஒரு ராஜானா எப்படி இருக்கணும். அப்போ ராஜாக்கள்னு சொன்னால் வெளியே போய் உலகத்தில் சபையை விட்டு வெளியே போனாலே நம்ம எப்படி போகணும்? தலை நிமிர்ந்து ராஜா போல போகணும்னு சொன்னேன். அப்போ ராஜா என்றால் நல்ல கவனிங்க, யுத்தம் பண்ணியே ஆகணும். ராஜாவுக்கு என்ன இருக்குது முக்கியமாக? பைபிளில் யுத்தம் பண்ணாத ராஜா யார் தெரியுமா? சொல்லுங்கள். ரொம்ப கிரேட் பர்சன், த கிரேட் சாலமோன். ஒரு யுத்தம் பண்ணலை. அதில் தான் ஆண்டவர் எபிரேயர் 11 வந்த லிஸ்ட்டில் பேரையே தூக்கிட்டார். யுத்தம் பண்ணவங்க பேரை மட்டும் அதில் போட்டுட்டு யுத்தம் பண்ணாத சாலமோன் பேரை தூக்கிட்டார். ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம யுத்தம் பண்ணணுமா இல்லையா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதை தான் சொன்னார், யுத்தம் பண்ணணும் அப்படி தான் சொன்னார். ஆனால் அதில் யுத்தமே பண்ணாத நபர் சாலமோன். ஆனால் தாவீது பல யுத்தங்களை நடத்தினார். ஒரு யுத்தத்தில் கூட ஜெயிக்காத நபர், தோக்காத நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது. ஏன்னா ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஆண்டருடைய ஆலோசனை கேட்டு கேட்டு எல்லா யுத்தத்திலையும் தாவீது ஜெயிப்பார். ஆண்டரே சொல்ல, உன் கைகள் ரத்தத்தினால் கரைபட்டிருக்குன்னுவார். அப்போ அவ்வளோ யுத்தம் பண்ணியிருக்கேன்னு நீனு. அதனால் அந்த ரத்தம் படிந்த கரத்தில் எனக்கு ஆலயம் கட்டாது, உன் குமாரன் எனக்கு கட்டுவான். ஒருவேளை அதுக்காக ஆண்டர் யுத்தம் இல்லாமல் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஆனால் ஹிஸ்ட்ரியில் படித்தா சாலமோன் ஞானத்துக்கு அளவே இல்லை. யுத்தம் பண்ணுற ராஜா யாராக இருந்தாலும் ரொம்ப ஞானமாக அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார். அப்புறம் இப்படி மாமனார் சண்டைக்கு வருவார். எவ்வளோ ஞானம் பார்த்தீங்களா? ஏன் சாலமனுக்கு அவ்வளோ வைப்ஸ் புரியுதா? சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களுடைய சம்மந்தம் வச்சிருவார். அப்புறம் இப்படி யார் சண்டைக்கு வருவா? ஆண்டு சொன்னாலும் கேட்கல, பா வேணாம், வேற பெண்களை கல்யாணம் பண்ணாத, அவங்களாம் விக்கிரக ஆராதனை வலிவி போன பண்ணிடுவாங்க, போங்க ஆண்டவர், பேசாமல் போங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் யாரும் சாலமன் ஞானத்தை மட்டும் கேட்டு ஜெபம் பண்ண. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே என்ன பண்ணுவீரோ ஏது பண்ணுவீரோ தெரியாது, என் பிள்ளைக்கு சாலமோன் கொடுத்த அதே ஞானத்தை தார். ஏன் இயேசுகிட்ட ஞானம் இல்லை? அவர் ஞானத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்த அந்த ஞானத்தை கேளுங்க. இயேசுகிட்ட இருந்த ஞானம் பிள்ளைக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு எடுத்தாலும் சாலமோன். என்ன தெரியும் சாலமோன் பற்றி? சரி, ஓகே, உங்கள் விருப்பம். நீங்களாச்சு சாலமோன் ஆச்சு, கேட்க மாட்டீங்களா? சோத்திரம். அப்போ இந்த ராஜா யுத்தத்துக்கே போல. ஏன்னா அவர் காலத்தில் யுத்தமே இல்லை. அதான் ஆச்சரியம். அப்படி பண்ணிட்டாரு சாலமோன் ஞானத்தில். பார்த்தார் ஆண்டவர், யுத்தமே பண்ணாதாலும் எதுக்கு, வேறே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அவரும் பின்வாங்கி போய் கடைசியில் மோசமான ஒரு வாழ்க்கைக்கு போய் மனம் திரும்பின மாதிரி இருக்கு. பிரசங்கி எழுதுனதை பார்த்தா, ஆனால் திருந்தினாரா இல்லையான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதனால் சாலமோனை குறித்து நிறைய பேசலாம், நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்போ யுத்தம் பண்ணுறதுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்?
எதிரிகளை வைத்து போனார்னு வேதம் சொல்லுது. கானான் தேசத்தை ஆண்டவர் உடனே சுதந்திரிக்க பண்ணியிருக்கலாமா இல்லையா? ஏன் அவங்களுக்கு எதிரிகளை அந்த தேசத்தில் வச்சார் தெரியுமா? யுத்தம் பண்ண பழகணுமா. இது அப்படியே புதிய ஏற்பாடில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய யுத்தம் அனுதினமும் உண்டு. எதோட நமக்கு யுத்தம்? வாசிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எபேசியர் 6:12. அது ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வேதமே சொல்லிருச்சு நமக்கு போராட்டம் உண்டு. பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப நம்ம போராடணுமா இல்லையா? பவுலை போல ஜெயிக்கணுமா இல்லையா? அப்ப ராஜாக்களை நீங்க வெளியே போனோடனே முதல்ல பிசாசோடும் அவன் கூட்டத்தோடும் போராட்டம் உண்டு. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு போங்க, வீட்டு வாசப்படியில் நில்லுங்க, வரும் பாருங்க பிரச்சனை. இப்போதானே ஜெபம் பண்ணிட்டு வந்த சமூகத்தில் இந்த வாரம் முழுவதும் சமாதானமா இருக்கு. ஏன் இப்படி பிரச்சனை? அவர் அனுமதிப்பார், யுத்தத்துக்கு நம்மை பழக்குவிக்கிறார். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகக்கூடாது. அப்ப பிசாசை நாம் எதிர்க்கணும், பாவத்தை எதிர்க்கணும். அடுத்தது நமக்கு எதோட அடுத்த போராட்டம்? பாவத்தோடு, அதன் வல்லமையோடு நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளை நாம் எதிர்க்கணும். மூன்றாவது, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு தான் கேட்டோம். அதுவே ஒரு யுத்தம். அதான் சாமி சொன்னாப்ல, அவ்வளோ ஈஸி அல்ல. ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை விடுவானா? கண்ணாம்பின்னான்னு பேச வைப்பான். அப்போ பொறுமை இருந்தால் மட்டும்தான் அந்த ஆத்மாவை வெல்ல முடியும். அல்லேலூயா. இப்படி ராஜாக்கெல்லாம் நீங்கள் வெளியே போகும்போது நிறைய போராட்டங்கள் உண்டு. இச்சைகளோடு, மனிதர்களோடு, வேலை ஸ்தலத்தில் எல்லாத்துலேயும் போராட்டம் உண்டு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்துக்கு, இந்த யுத்தத்துக்கு ஆண்டவர் நம்மை எப்படி பயிற்றுவிக்கிறாருன்னு பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க, 144 சங்கீதம் 1 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற, பயிற்சிவிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் கைகளை போருக்கும் யுத்தத்திற்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும். ரெண்டுமே ஒண்ணுதான். தமிழ்ல 2 வார்த்தை இருக்குது, போர், யுத்தம். மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியதான். அது எனக்கு பெருசாக தெரியல. அது என்ன கை விரல், அதான் எனக்கு ஆராய்ச்சி. கை இந்த வசனத்தில் எதை குறிக்குது, விரல்கள் எதை குறிக்குது? யுத்தத்துக்கும் கைக்கு என்ன சம்பந்தம், யுத்தத்துக்கும் விரல்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இந்த வசனத்தை எடுத்து ஆராயும் போது தான் இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இப்படி பயிற்சி கொடுக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வருது. அல்லேலூயா. அப்போ யுத்தத்துக்கு பயிற்சி கொடுக்கிற அந்த தேவனுடைய நாமம் என்னன்னு கேட்டால், இன்னையில மறக்கவே கூடாது, கண்மலையாகிய கர்த்தர். முத பாட்டே தான் பாடணும். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் கண்மலை. அப்ப கண்மலைன்னு ஏன் வருது? இதை எபிரேய மொழியில படிச்சீங்கன்னா, யாவே இட்சுரி, யாவே இட்சுரி, TSURI, யாவே இட்சுரி, கண்மலையாகிய கர்த்தர். TSURI, சூரியன் படிக்காதுங்க, அந்த டி சைலண்டா இருக்கணும், அழுத்தி சொல்லணும், இட்சுரி. ஆனால் அதை சைலண்ட் பண்ணி சூரியன் படிப்பாங்க. வேற யாரும் நடிகர் பேரெல்லாம் யோசிக்காதீங்க, இதுல அவ்வளோ அர்த்தம் இருக்குது.
கன்மலையாகிய கர்த்தர். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கன்மலை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அசைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு. கன்மலை என்பது ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்ட்ராங் பிளேஸை குறிக்கும். அப்படி தானே? மலைக்கோட்டை எத்தனை பேர் சேர்ந்து கீழே தள்ளி விட முடியும்? என்ன ஜெய், தள்ளி விட்டுருக்கியா? அந்த வரைக்கும் போய் தள்ளி பார்த்துருக்கியா மலைக்கோட்டையை? சாரி ஜெய், ஏறவே முடியலன்னு சொல்லிட்டாப்ல. திருச்சி மலைக்கோட்டை. அப்புறம் எங்க போய் தள்ளுறதுன்னா, எங்க போய் குத்தி பாருங்க மலையில, ஒரு பஞ்சு விட்டோன்னு அப்படி தெரிக்கும்ல, எலும்பு தான் தெரிக்கும். அடுத்த நாள் கையில் கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு வரணும். எவ்வளோ ஸ்ட்ராங்கான தெரியுமா கண்மலை? அதுதான் இயேசு சொல்வார், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். யாரு? என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். அப்ப கண்மலை என்பது, அதுல அஸ்திபாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டினா எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அந்த வீடு அசையாது. வசனத்தில் இருக்குன்னா சத்தியம்தான். இன்னைக்கும் பார்க்குறோம், கேரளாவில் மண் சரிவு, அருணாச்சல பிரதேசம் மண் சரிவு, எத்தனையோ கிராமங்கள் காணோம், எத்தனையோ வீடுகள் மண்ணுக்குள்ளே போயிருச்சு. பயங்கர அழிவு. வட இந்தியாலாம் பயங்கர போராட்டமாக இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்ம இருக்கிற இந்த பகுதியில் நிறைய பாறைகளை கீழே வச்சிருக்கிறார். அதுக்கு எக்ஸாம்பிள் மணப்பாறை. நம்ம பிரிட்டோ எங்கேருந்து வந்திருக்காரு? பாறை ஊர்லேருந்து வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு மனம் இருக்கிற நாள் வந்து விட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஊர் எப்போதுமே சூடாக இருக்கிறது காரணம் என்ன? நிறைய பாறைகள் இருக்கு அடியில். ஏன் அந்த மலையில் இருக்கிற மண் சரிவு இங்கே ஏன் வரல? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அதான் சாம் எல்லாம் பேசிட்டு வந்தோம். திருச்சியில் மண் சரிவு வரவே வராது. அப்புறம் எப்படி அழிவு வரும்? எத்தனையோ அழிவுகளை நாங்களும் பார்த்துருக்கோம். வெள்ளம் திருச்சியில் வராததான். இதே ஏரியாவில் வெள்ளக்காடா 97லேருந்து 99 இந்த இடம் முழுவதுமே வெள்ளக்காடு. நாங்கள் மாடியில் இருந்தோம், கோவிந்தகுணார் தெருவில். இங்கே இல்லை, பார்த்தீங்கன்னா மிதக்குது இந்த ஊர், இந்த ஏரியாவே. கீழ் ஃப்ளோர்லாம் தண்ணி ஃபுல்லாக பாதி. அதுக்கப்புறம் வந்து அங்கே காவிரியில் வெள்ளம் வந்து அந்த ஏரியா காவிரி நகரா, அது ஃபுல்லாகவே மூழ்கிருச்சு. மேல் ஃப்ளோர் தான் இருந்தது, ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அப்போ திருச்சியிலையும் அழிவு வரும். சுனாமி வரல, நிலச்சரிவு வரல, ஆனால் வெள்ளம் வந்து என்ன செய்யுது? ஆனால் அதுலேயும் மலைக்கோட்டையில் நின்னவனை ஏதாவது பண்ணுமா? அப்போ கண்மலை என்பது அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம். நம் தேவன் சொல்கிறாரு, நான் தான் உன்னுடைய ஸ்ட்ரென்த்ன்றார். அல்லேலூயா. அவரே நம்முடைய பலன். இப்போ இந்த வசனத்தில் நல்லா கவனிங்க, கைகள் விரல்கள், இதோட நான் முடிக்கிறேன். நிறைய பேசலாம், இதுக்குள்ளே நிறைய சத்தியங்கள் இருக்குது, இதை மட்டும் விளக்கிட்டு நான் முடிக்கிறேன். கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைப்பது, பயிற்சி வைப்பது அப்படின்னு சொன்னால், கைகள் எப்பொழுதுமே இங்கே பாருங்க, உங்கள் சரீரத்தினுடைய ஃபுல் ரெப்ரசன்டேட் ஒன்று தான் கை தான். கை எதை குறிக்கும்? இப்போ கிளாஸில் பியூலா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? பியூலா உள்ளே நையா, ஏன் அம்மா எந்திரிச்சு நிற்காம கை தூக்குனாங்க? ஃபுல் ரெப்ரசன்டேட் கை தான். நான் இருக்கிறேன், நான் தான் பியூலா. புரியுதா? அந்த கையில் பியூலா ஒரு அரை விட்டா எப்படி இருக்கும்? மலைக்கோட்டையில் போய் விழுவாங்க.
ஏன் அரைஞ்சம் பயங்கரமாக வலிக்குது? நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தையுமே நம்ம கொண்டு வர ஒரே ஒரு பார்ட் எதுனா கை தான். ஒரு சண்டைன்னு வருது, என்ன பண்ணுவோம்? கையை மடக்கி குத்துனா நிலை தடுமாறி விழுவோம். இந்த கையில் சாதாரணமாக அடிக்க முடியும், பலமாகவும் அடிக்க முடியும், ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்க முடியும். அப்போ கைகள் என்பது சரீரத்தினுடைய முழு பலத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் கன்னத்திலே அடி வாங்கியிருக்கிறீங்க? அரை வாங்கியிருக்கிறீங்க? அனுபவம் இருக்குதா? சூடாக்கு நிறைய கொடுத்துருக்குறேன். இப்போதான் வளர்ந்துட்டதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறோம். சின்ன வயசில் அடிக்கடி அவன் கண்ணன் தான் பழக்கம். ஏன்னா புஷ்ஷுன்னு வேற இருக்குமா, பார்த்தால் அடிக்கணும்னு தோணும். கண்ணமே புஷ்ஷுன்னு இருக்கும், பொட்டார்னு ஒரு இழுப்பு அப்படியே வீங்கிரும், சவந்து போயிடும். எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க வந்துட்டு. ஆனால் அவங்க தான் எனக்கு முன் உதாரணம் அடிக்கிறதுல. இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் நம்மளும் அப்படி வளர்க்குறோம். அடி உதவுற மாதிரி எலஜாவுக்கு சோதரம். எலஜாவும் வாங்கியிருக்கிறான் சோதரம். சிந்தி அதிகமாக வாங்கியிருக்கு. ஆமாம். அப்போ ஏன் வலிக்குது அப்படின்னா, பல நேரத்தில் நம்மையும் அறியாமல் என்ன பண்ணிடுறோம், ஃபுல் ஸ்ட்ரென்த்தை என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். இந்த துவைக்கும் போது கொடுப்பீங்க, மாஸ்டர் இருக்கிறார், 2 மாஸ்டர் இருக்கிறாங்க, புரோட்டா மாவை குத்துவாங்க பாருங்க. என்ன சைமன் குத்துவீங்களா? நல்லா. ஏங்க இப்படி போட்டு மாவை குத்துறீங்கன்னா சாஃப்டாகும், ஃபுல் ஸ்ட்ரென்த். அவர் கையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். நானும் நிறைய சம்மட்டிலாம் எடுத்து அடிச்சிருக்கிறேன், இரும்பெல்லாம் தூக்கியிருக்கிறேன், பெரிய பெரிய வேலையெல்லாம் இந்த கையில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் என் கை சாஃப்டாக தான் இருக்குது, என்னன்னே தெரில. நானும் யோசிச்சு பார்க்குறேன், இவ்வளோ கடுமையாக வேலை செஞ்சுருக்குறோம், ஏன் கை மட்டும் ஹார்டாகலை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. அப்போ தெய்வம் நம்ம கொடுக்குற முழு பலத்தையும் இந்த வலது கரத்தில் அதிகமாக என்ன செய்கிறோம், செயல்படுத்துகிறோம். இப்போ கை புரிஞ்சிருச்சா? முழு பலத்தையும் பயன்படுத்துறது. அதனால தான் கையில் என்னத்தை பிடிக்கிறோம் யுத்தத்தில்? கேடகம். அதே கையில் வால், இப்போ துப்பாக்கி. AK-47லேருந்து இன்னும் நம்பர் என்னமோ இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கி கையில் வச்சு சுடுறது. ஓகே. இப்போ விரல்கள் அப்படின்னா என்னன்னா, கைக்கு விரலுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கையில் ஒரு கேடகத்தையோ ஒரு வாளையோ ஒரு இரும்பையோ எடுத்து முழு பலத்தோடு பயன்படுத்தலாம். ஆனால் நுணுக்கமான வேலைகளுக்கு விரல்களை தான் பயன்படுத்துவோம். இதே கை தான். டிராயிங் பண்ணுறவங்க ப்ரஷ்ஷை இப்படி பிடிச்சி அப்படி வரைங்களேன் பார்ப்போம், வருமா? ஆப்ரேஷன் தியேட்டரில் இப்படி அந்த கத்தியை பிடிக்கிறதுக்கு, கறிக்கடையில் பிடிக்கிற மாதிரி அருவா அந்த கத்தியை பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிக்க மாட்டாங்க. அது பிளேடு ரொம்ப நைஸாக இருக்கும், விரலில் தான் பிடிப்பான். ஒவ்வொரு லேயராக ஸ்கின்னை என்ன பண்ணுவான், மெதுவாக கட் பண்ணுவான். கொஞ்சம் இப்படி ஆடினாலும் முடிஞ்சு போச்சு. நுணுக்கமான வேலைகள். இந்த சிற்பம் செய்கிறவங்க, செதுக்கிறவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நுணுக்கமான வேலை, வெல்டிங். ரொம்ப நுணுக்கமாக அதை அந்த கேப்பை ஃபில் பண்ணும். அதுக்கு விரல் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பயிற்சி கொடுக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அற்புதமான பயிற்சி கொடுக்கிறவர். நானும் நிறைய ஆர்ட் பண்ணியிருக்கிறேன். தெய்வ கிருபையில் சின்ன வயசுலேருந்து நல்ல டிராயிங் பண்ண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்.
ஏதோ ஒரு கிளப் இருக்குமே, லைன்ஸ் கிளப்பா, ரோட்டரி கிளப்பு. இதில் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன் ட்ராயிங்கில். ரொம்ப நுணுக்கமாக ஸ்டென்சில்ஸ் தெரியுமா கட் பண்ணி. ரோட்டரி கிளப்பில் ஸ்டென்சில்ஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் வாங்கினேன். ஒரு ஃபுல் டைகர், அதை அந்த பிளாஸ்டிக் அரைஞ்சி கட் பண்ணணும், நுணுக்கமாக கட் பண்ணணும். அந்த ஸ்டென்சில்ஸை கீழே வச்சுட்டு கோல மாவு இருக்குல்ல, முதல்ல வெள்ளை மாவை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைன்ஸுக்கெல்லாம் பிளாக்கும் மஞ்சளும் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி போடணும். அப்படி போட்டு அந்த பேப்பரை எடுத்தோம்னா ரியல் டைகர் அந்த டைல்ஸில் இருக்கும். அதை பார்த்துட்டு ரோட்டரி கிளப்பில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்கீங்க, அது தேவன் கொடுத்த கிருபை. அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு நான் தான் டெக்கரேஷன்லேருந்து, சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வசனங்களை நான் தான் தெர்மோகோலில் கட் பண்ணி வசனம்லாம் என்ன பண்ணுவேன், ஸ்டிக் பண்ணுவேன், ஸ்க்ரீன்லலாம் பின் பண்ணுவேன். அப்போ அந்த நுணுக்கம் இருக்குது பாருங்கள். கையை ஆடக்கூடாது, இப்படி கட் பண்ணிட்டு பிளேட்டில் வரும்போது கொஞ்சம் கூட ஆடக்கூடாது. அது ஒரு திறமை, தேவன் கொடுத்த கிருபை. அப்போ இதெல்லாம் யார் கொடுக்குற பயிற்சி? இயற்கையாகவே எல்லாருக்கும் கொடுத்துருக்குற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல முடியாது. என்கிட்ட இருக்கிறதான் சொல்கிறேன். நிறைய பேர் உங்ககிட்ட என்னை விட பெஸ்ட்டானது சிறப்பானதெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பார். என் மனைவி ஜெயா ஷார்ட்டனில் கில்லாடி. ஷார்ட்டன் தெரியுமா? டைப்பிங்லையும் செம்ம ஸ்பீடு. அம்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பான்னு கெஞ்சி கற்றுக்கிட்டேன். தமிழ் டைப்பிங் ஜெயாட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் டைப் பண்ணுவாப்புல பாருங்கள், உண்மையாக நான் அசந்து போயிருக்கேன். நல்ல திறமை. பார்த்ததுனால சொல்கிறேன், மற்றவங்களாம் ரஜியும் அப்படி தான். மற்றவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று, இல்லைன்னே சொல்ல முடியாது. இது அப்படியே ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கலாமா? நிறைய பேருக்கு இப்படிலாம் விரல்கள்லையும் கையிலையும் திறமை இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது எதை குறிக்குது? நமக்கு அந்தகார லோகாதிபதிகளோட என்ன இருக்கு? யுத்தம் இருக்கா? இப்போ அதை சொல்லிட்டு பவுல் எழுதுகிறார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு, அங்கே கை எதெல்லாம் செய்யுதுன்னு அங்கே வருது, படிங்க. கைக்கும் சர்வாயுத வர்க்கத்துக்கு என்ன தொடர்பு? தலையில் தலைச்சீரா, நெஞ்சில் மார்க்கவசம், அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப கையில என்னத்தை பிடிக்கணுமா? ஆவிக்குரிய யுத்தத்துல விசுவாசம் என்னும் கேடகம். கையில என்னத்தை பிடிக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகம். ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அந்த கேடகத்தை வச்சு தடுக்கணும். கேடகம் எதிரி தாக்கும் போது நம்ம மேல அந்த அடி விழாம தடுப்பது, அடிப்பதல்ல, தடுப்பது. இன்னொரு கையில அடுத்தது ஆவியின் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப விசுவாசம், ஆவியின் பட்டயம். கடைசியா ஒரு வார்த்தை வருது, எல்லாவற்றுக்கும் மேலாக. கீழே அடுத்த வசனம், எந்த சமயத்திலும் எல்லா சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் போதும். இந்த மூன்றை வைத்து தான் இந்த வசனத்தை விளங்கணும். விசுவாச கேடகத்தை பிடிக்கணும், ஆவியின் பட்டயத்தை எடுக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து கையும் விரலையும் நான் சொல்கிறேன் பாரு. கைக்கு என்ன சொன்னேன்? முழு பலத்தோடு உபயோகிப்பதுன்னு சொன்னேன். அப்போ முழு பலத்தோடு உபயோகிக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த திறனையும் கையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதை எதை குறிக்கிறது அப்படின்னு வேதத்தில் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தின் பலத்தை குறிக்கிறது. ஆத்துமாவின் பலம். விரல்கள் எதை குறிக்குது? ஆத்துமாவின் பலம்.
பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கண்மலையாகிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பிசாசுல தோத்து போறோம்னா, முதல்ல சார் சொன்ன மாதிரி இருதயத்தில் என்ன இல்லை? பலன் இல்லை. ரொம்ப வீக்காக இருக்கிறோம். எடுத்த தீர்மானத்திலேயே போக முடியல. பார்த்தீங்களா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே அசைஞ்சிடறோம். எவ்வளோ காலம் தான் வெயிட் பண்ணுறது, எவ்வளோ காலம் தான் ஜாப் பண்ணுறது அப்படின்னு சோறு வந்துடுது. ஏன்னா பலன் இல்லை. ஆத்துமாவில் பலன் குறையுது. சங்கீதம் 138 இருக்கு, ஆத்துமாவிலே அவர் பலன் தந்து நம்மை என்ன செய்கிறார்? தைரியப்படுத்துகிறார். அப்போ இந்த ஆத்துமாவில் இருக்கிற பலன் தான் கைகளுக்கு சமம். அல்லேலூயா. அப்போ ஆத்துமாவில் முழு பலத்தையும் பயன்படுத்தணும். விசுவாசத்தை கொண்டு வரணும், வசனங்களை கொண்டு வரணும். இதை நுணுக்கமாக பயன்படுத்துகிற விரல்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜபம். அல்லேலூயா. எனக்குள்ள வசனம் இருக்குது, வேதம் இருக்குது, விசுவாசம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. சரியான நேரத்தில் சரியான வார்த்தை எனக்கு சொல்ல தெரியலன்னா எனக்கு நுணுக்கம் தெரிலன்னு அர்த்தம். கையில் கத்தி எடுத்து வீசலாம், கையில் கம்பெடுத்து வீசலாம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து. ஆனால் வில்லில் அம்பை நாணயத்தணும்னா விரல்கள் தான் வேணும். புரியுதா? எங்க அப்படியே அந்த கையை வச்சு அப்படி இழுத்து விட்டு பாருங்க, நீங்க ஒரு பக்கம் விடுவீங்க, அதை சுத்திட்டு வந்துங்க பின்னாடி குத்திடும். ஏன்? நுணுக்கமா டார்கெட் பண்ணி என்ன பண்ணல. அம்பு எறிகிறவங்க பார்த்துருக்கீங்களா? விரல் என்ன பண்ணுவாங்க? விரலை தான் பயன்படுத்துவாங்க. இந்த கையில் விரலை வச்சு பிடிச்சிக்குவாங்க, இந்த கையில் அம்பை விரலில் வைத்து இழுத்து நுணுக்கமாக டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ பல நேரம் நம்ம வாயின் வார்த்தைகள் தான் விரலுக்கு சமம். அல்லேலூயா. அதில் நுணுக்கமான வார்த்தைகள் நம்ம வாயில் வரலன்னா ஈஸியாக பிசாசு தள்ளி விட்டு போயிடுவோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காட்டின்னு முடிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். கதை சத்தமான அடுத்த வாரம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ஒரே ஒரு உதாரணம் இதோட முடிக்கலாம். 4ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 3ஆம் வசனத்தில் வாசிங்க விஜய். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எத்தனை பேர் புரியுது? பிசாசு இந்த இடத்துல ஆண்டவர் எதிர்த்து தள்ளல. நல்ல கவனிங்க, மல்யுத்தம் பண்ணி சண்டை போடல. அவர் உள்ளத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இப்ப அவனை வீழ்த்துறதுக்கு வாயில வரக்கூடிய வார்த்தை இப்படியும் எழுதி இருக்கிறதுன்னு சொன்னார். இதுக்கு பேர் தான் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார். எல்லாம் தெரியும், நிறைய தெரியும், ஆனால் பேச வேண்டிய இடத்துல எப்படி பேசணும் மட்டும் தெரியாது. எல்லாருடைய தோல்விக்கு தானே காரணம். பிரதர் பாஸ்டர் உள்ளர வசனம் இருந்துச்சு, அந்த இடத்துல வாயில வரவே இல்லை. இங்க தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் வெளியே வரல. அன்னைக்கு மட்டும் அந்த வசனம் எனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கள சொல்லியிருப்பேன், ஒரு மாற்றம் வந்துடும். ஏன் தெரியுமா வரல? டெய்லி பயிற்சி இல்லை. அதான் சாம்சன் ஆப்ல டெய்லி நீங்கள் வசனத்தை படிக்கிறத விட படிங்க, அதை 10 பேருக்கு நீங்கள் சொல்ல தான் அந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். அதான் சொன்ன, பிள்ளைங்க படிக்கிறதுனால அறிவு வளராது, அதை டீச் பண்ணாக்க அந்த பாடம் அப்படியே பதிஞ்சிடும். இப்போ ஜூடாவும் கிருபாவும் ஒருத்தருக்கு ஒரு டீச் பண்ணிட்டாங்கன்னா, ஜாஷுவாலாம் பாடம் கஷ்டமாகவே இருக்காது. இவங்க படித்து மறந்துடுறாங்க. அதை டீச் பண்ணால் எப்படி இருக்கும்? மறக்குமா? இப்போ எனக்கு எப்படி எல்லா வசனமும் ஞாபகம் இருக்குது? டெய்லி டீச் பண்ணுறேன், நான் பைபிளே திறக்கலை, உள்ளேருந்து என்ன பண்ணது வசனம். இப்போ சாமை எடுத்து பாருங்கள், டெய்லி இப்போ மேக்ஸ் எடுக்கிறாப்புல காலேஜில், என்னைக்காவது சாம் மறந்துருக்கியா ஃபார்முலா?
இப்போ புரியுதா? படித்தா மறக்கும், மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா மறக்கவே மறக்காது. அதான் சொல்ல அடிக்கடி கேட்ட சத்தியத்தை இந்த வாரத்தில் ஒரு 3 பேருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு வளர்ச்சி, உங்களுக்குள்ள அது வேலை செய்யும், பதிஞ்சிரும், ஞாபகத்தில் இருக்கும், நுணுக்கமாக நீங்கள் பயன்படுத்தலாம். முடியுமா முடியாதா? பயிற்சி இருந்தால் தான் முடியும். ஆண்டவரே பயிற்சி தான் கொடுக்குறார். பயிற்சி என்ன? வாரத்தில் ஒரு நாள் செய்வதா? அனுதினமும் செய்கிறதுக்கு பேர் தான் பயிற்சி. நமக்கு தெரிந்த ஒரே பயிற்சி 3 வேளை சாப்பிட்றது, நைட்டானா குரட்டை விட்டு தூங்குறது. இந்த பயிற்சி அடிச்சுக்கவே முடியாது நம்மகிட்ட. ஆனால் அது ஏன் வசனத்தில் மட்டும் இல்லை, சத்தியத்தில் மட்டும் இல்லை? இனிமேல் சொன்னீங்க, கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்குற பயிற்சியை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ கைகள் ஆத்துமாவோடு தொடர்புடையது, விரல்கள் ஆவியோடு தொடர்புடையது. எப்படி லிங்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா ஆவியானவர்? அல்லேலூயா. ஜஸ்ட் அவுட்லைன் தான் கொடுத்தேன், இன்னும் உள்ளார போகல. பார்ப்போம். பிசாசை ஜெயிக்கிறதற்கு சரியான நேரத்தில் சரியான வசனத்தை எழுதி இருக்கிறதேன்னு சொல்லணும். அன்றைக்கி ஷிபாவுக்கு ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார் பாருங்க. உடனே ஒரு விசுவாச அறிக்கையை ரெடி பண்ணேன், ஷிபாவுக்கு அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ண நானும் ஜேம்ஸும் போன வாரம் ரெடி பண்ணிட்டோம், பேக்கில் இருக்குது. அடுத்த வாரம் அதை எப்படிலாம் பிரிண்ட் பண்ணுமோ பண்ணி எல்லார் கையிலும் கொடுப்போம். ஒரு நாளைக்கு 3 வேளை அதை அறிக்கை நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அது பைபிளே வச்சுக்கோங்க, அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ முறை? 3 முறை இல்லை 7 முறை கூட நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் பண்ணுங்க. அது அப்படியே பதிஞ்சிரும் மனசில். அப்போ சூழ்நிலைகள் வரும்போது அந்த அறிக்கை என்ன செய்யும்? கரெக்டாக பாயிண்ட் அவுட்டாக பேசுகிறதுக்கு, பிசாசை பார்த்து சொல்கிறதுக்கு உதவிச்சு. ஐயோன்னு சொல்கிறீங்கள, பிசாசை ஒரு பிரச்சனை வந்தோடனே இனி சொல்லாமல் இப்படியும் வசனம் சொல்லுகிறதேன்னு சொல்லி பாருங்க. ஐயோ சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தவன் வசனத்தை சொன்னோன்னு வாய் மூடிட்டு ஓடிடுவான். இப்போ பிரச்சனை நம்ம ஜெயிக்கிறது ஈஸியா கஷ்டமா? பயிற்சி இல்லாதனால கஷ்டம், பயிற்சி இருந்தால் ஈஸி. அப்போ ராஜாக்கள்லாம் எத்தனை பேர் வாழ போகிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்கிறதெல்லாம் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு பெரிய அமிர்தம், பெரிய ஆசீர்வாதம். சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒன்றத்துக்கும் அது உதவாது. இது ஏட்டு சொரக்காவாயிடும். பயிற்சி பண்ணிங்கன்னா பிரயோஜனமான ஒரு கருவியாக கத்தர் கொடுப்பார். இனி தோக்கவே மாட்டீங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஜோமல்லாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.